திரைப்பிரபலங்களை மட்டும் எழுதல. இவர் வந்து அன்னைக்கு இருக்கிற ஜமீன்தார், பெரிய செல்வந்தர்கள், பெரிய ஓ! தொழிலதிபர்கள் எல்லாரையுமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சார். நான் சொன்னேன்ல முதலே, மைண்டே கிரிமினல் மைண்ட். டோட்டலாவே எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம், எவனை பத்தி தப்பா எழுதுனா நம்மளை கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க. இப்படி வந்து அடுத்தடுத்து எழுத ஆரம்பிக்கிறார் சார். இந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றாருன்னா, அந்த பாகவதர் பத்தியும், என்.எஸ். கிருஷ்ணன் பத்தியும், இந்த பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தின ரகசியங்களையும் எழுத ஆரம்பிக்கிறார் சார். முதல்ல வந்து சின்ன சின்ன நடிகர்களை பத்தி எழுதுறாரு. அடுத்தடுத்த உயரங்களுக்கு வந்து டாப் ஸ்டார், நான் சொன்னேன்ல சூப்பர் ஸ்டார், 1940 காலத்துல சூப்பர் ஸ்டார் இருந்தவர், தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் இருக்கிற பாகவதரை பத்தி எழுதுறார். அவருடைய அந்தரங்க விஷயங்கள், அந்தரங்க லீலைகள், அந்தரங்க வாழ்க்கைகள், அப்புறம் அதே மாதிரி என்.எஸ். கிருஷ்ணன், பச்சிராஜா ஸ்டுடியோஸ் இவங்களை பத்தி எல்லாம் எழுத ஆரம்பிச்சோன்னே இது வந்து மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு ஆயிடுச்சு சார். நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்ப இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாரை பத்தி ஏதாவது ஒரு நீங்க கிசு கிசு எழுதுனீங்கன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையை பயங்கரமா வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை சர்க்குலேஷன் ஒரு பக்கம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு, இவரோட வரவேற்பு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இவங்களை பத்தி இன்னும் மோசமா எழுதிட்டு இருக்காரு இந்த 3 பேரை பத்தி. அது காரணம் என்னன்னா, இவங்க கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அவங்களும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அங்க வந்து 500 1000 வாங்கலாம் அப்படிங்கிற 500 1000 எவ்வளவு சார், 500 பவுன் வாங்கலாம் அன்னைக்கு.